Exercise 5.1 question number 6. Find the equation of circle. Get the passing through the points. ஒரு 3 பாயிண்ட் வழியா போகுது 1,0 -1,0 and 0,1. சரியா? அப்ப இதுக்கு ரெஃபரன்ஸ் டயகிராம் வரைய பாருங்க. இது நமக்கு x ஆக்சிஸ், இது நமக்கு y ஆக்சிஸ். சரியாப்பா? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சோ x உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா +1 -1 and y உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா +1 இருக்கிறதுனால நான் அந்த நம்பர் லைன்ல மேக்ஸிமம் வேல்யூ 1 and -1 பட போடுறேன். சரியாப்பா? அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரப்போகுது அப்படி பார்த்தீங்கன்னா சோ இந்த இடத்துல நமக்கு என்னது 1 வரப்போகுது. சோ அதே டிஸ்டன்ஸ் என்ன பண்றேன் எனக்கு மைனஸ் போடுறேன். அது இங்க வந்து நமக்கு +1 வரப்போகுது. அதே டிஸ்டன்ஸ் இங்க வந்து மைனஸ். இந்த எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைய போறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1,0 அப்ப இங்க தான் 1,0. சரிதானப்பா? இது வந்து 1,0. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா -1,0 அப்ப இங்க இருக்கு லெஃப்ட் சைடு. அப்ப இதுக்கு பேரு -1,0. சோ தேர்ட் பாயிண்ட் 0,1 அப்ப டாப்ல இருக்கும் அதுக்கு. இந்த பாயிண்ட் வந்து 0,1. இந்த எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும். சரியா? அந்த ரப்பா தான் வரையணும் பாத்துட்டே வாங்க. அப்ப இந்த இடத்துல எல்லாம் டச் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? இந்த சர்க்கிள் அசம்ப்ஷன் பண்ணிக்க ஸ்டார்ட் சர்க்கிள். சரியா? பர்ஃபெக்ட்டா நான் போட முடியல பாத்து. சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க வரைஞ்சு பாக்குறேன். இத ஃபிட் பண்ண முடிஞ்சா ஃபிட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். கரெக்ட்டா ஃபிட் ஆயிட்டு பாத்துக்கங்க. ஓகே தெரியுதாப்பா? சோ கரெக்ட்டா வந்து 1,0 and 0,1 -1,0 வரையும் எனக்கு இந்த சர்க்கிள் வந்து நம்ம டிராவல் ஆகி போயிடுச்சு. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த டயகிராம்ல இருந்து ஒன்னால சென்டர் சொல்ல முடியுமா முடியாதாப்பா? என்ன சொல்ல முடியும்? சென்டர் ஈஸியா சொல்லிடலாம் அப்படிதானே? from the diagram இந்த வரியை கண்டிப்பா நம்ம எழுதணும். so from the diagram இந்த டயகிராம்ல இருந்து இதுதான் நமக்கு கண்டிப்பா சென்டரா இருக்கும். அப்ப சென்டரோட ஆன்சர் 0,0 இருக்கும். அப்ப சென்டர் வந்து என்ன சொல்லலாம்? h and k அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த சென்டர்ல இருந்து சர்க்கிள் நீங்க எங்க டச் பண்ணாலும் இந்த டயகிராமுக்கு ரேடியஸ் தான் வரும். ஒண்ணு வருமா இல்லையா? அப்போ ரேடியஸ் ஆன்சர் ஒன்னு சொல்லிடலாமா? அப்ப ரேடியஸ் தெரியும், சென்டர் தெரியும், ரெண்டுமே தெரிஞ்சதுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. So apply the value x minus 0 the whole square plus y minus 0 the whole square equal to 1 square. Answer x square plus y square equal to 1. இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இது ஒரு மெத்தடாலஜி. வேற எப்படி பண்ணலாம்? எஸ், சர்க்கிள் வரைஞ்சாச்சு. சர்க்கிள் வரைஞ்ச பிறகு ரெண்டுமே ஆப்போசிட் இருக்கா? அப்ப சென்டர் பாயிண்ட் வழியா டிராவல் ஆகுது. அப்ப ஆப்போசிட் இருந்தா நம்ம எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி டயாமீட்டர், எண்ட் பாயிண்ட் டயாமீட்டர் எண்ட் இது வந்து r. சோ another மெத்தட். சரியா? எண்ட் பாயிண்ட் ஆஃப் டயாமீட்டர். சரியா? அப்ப ஒரு பாயிண்ட் என்னன்னா -1,0, இன்னொரு பாயிண்ட் வந்து 1,0. அப்ப இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது y2. அப்ப இத அப்ளை பண்ணாத ஃபார்முலா x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. அப்ளை பண்ணுவோமா? அப்ளை பண்ணுங்க. x இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். சோ பிளஸ் 1 into x minus x2 ஓட ஆன்சர் 1 plus. சோ இங்க y minus y1 0 தான், y minus y2 0 தான், equal to 0. இத ஃபார்முலா டிஃபரன்ஸ்னா a plus b minus b னா x square minus 1 plus இந்த 0 cancel, இந்த 0 cancel, y இருக்கும். அப்ப y square equal to 0. therefore x square plus y square equal to 1. சோ இது நமக்கு டயாமீட்டர் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கோம். சோ ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன். ஏதாச்சும் ஒண்ணு எழுதினா போதுமானது. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். அப்ப இந்த இடத்துல ஹெட்டிங் பாத்தீங்க, position of the given point in on out the circle. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். உனக்கு given என்ன கொடுப்பாங்க பாரு. given one circle சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 அப்படி கொடுப்பாங்க.
ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, given பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. சோ அந்த பாயிண்ட் யாரு பாத்தீங்கன்னா x1, y1 அல்லது x2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள்ல எங்க இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்க சொல்ல என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா substitute given point to the given circle. இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த பாயிண்ட அந்த சர்க்கிள்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எங்கெல்லாம் xy இருக்கோ அந்த xy அப்ளை பண்ணிட்டா x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் பிளஸ் 2gx1 பிளஸ் 2fy1 பிளஸ் c. அது ஒரு 3 கேட்டகரியா ஆன்சர் வரும். சரியா? ஒன்னு ஈக்குவல் டு 0 சம்டைம் வரலாம், சம்டைம் 0 விட பெருசா வரலாம், சம்டைம் லெஸ் தென் 0 வரலாம். அப்ப ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா ஆன் தி சர்க்கிள், கரெக்டா சர்க்கிள் பாத்ல இருக்கு. சரியா? டைரக்டா வச்சுக்காட்டு. அண்ட் கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா அவுட் தி சர்க்கிள், சர்க்கிளுக்கு வெளியே இருக்கு. அண்ட் லெஸ் தென் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் இன்சைட் தி சர்க்கிள். அப்ப இதுக்கான டயகிராம் பாருங்க. இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். அப்ப இங்க 3 பாயிண்ட் இருக்குது. ஒண்ணு வட்டத்துக்கு மேல இருக்குது, அண்ட் இன்னொன்னு வட்டத்துக்கு வெளியே இருக்குது, இன்னொன்னு வட்டத்துக்கு உள்ள இருக்குது. அப்படின்னா இந்த பாயிண்ட இந்த சர்க்கிள்ல அப்ளை பண்ண சொல்ல இந்த 3 கேட்டகரி எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஆன் தி சர்க்கிள், கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா அவுட் தி சர்க்கிள், லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா இன் தி சர்க்கிள். அப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள்ல எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த பாயிண்ட சர்க்கிள்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு பிளஸ் மைனஸ் 0 இந்த 3 கேட்டகரி வச்சு இன் ஆன் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். சோ இதான் நமக்கு தேவையான அடுத்த சம்முக்கான கான்செப்ட். எக்ஸைஸ் 5.1ல क्वेश्चन 10 பா. டிட்டர்மைன் வெதர் the points, ஒரு 3 பாயிண்ட்ஸ் வரிசையா கொடுத்திருக்காங்க. சோ -2, 1, 0, 0, -4, -3 lie outside, on or inside the given circle. சோ 3 பாயிண்டும் இந்த சர்க்கிள்ல வெளியே இருக்குமா உள்ள இருக்குமா சர்க்கிளுக்கு மேல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். சரியா? அப்போ நான் இந்த கொடுத்த ஈக்குவேஷன் கிட்ட இல்லையா, சோ இது சர்க்கிளோட ஈக்குவேஷன். என்ன பண்ணிக்கோ சிம்பிளா வந்து எழுதிட்டு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு -2, 1. அப்போ இது x னு வச்சுக்கங்க, இது y னு வச்சுக்கங்க. லெஃப்ட் சைடு மட்டும் அப்படியே ஈக்குவல் 0 போடக்கூடாது. சரியா? அப்ப இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டா பாயிண்ட் அப்ளை பண்ணா ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். அப்ப 1ல அப்ளை பண்றேன். சோ 1ல நீங்க அப்ளை பண்ண சொல்ல x க்கு பதிலா -2 போடுங்க, y க்கு பதிலா 1 போடுங்க. டைரக்டா அப்ளை பண்ணீங்கன்னா 4 + 1 + 10 அடுத்து +2 -5. இதுல இந்த ரெண்டையும் கூட்டினா 5, இது 5. ரெண்டுமே நம்ம கேன்சல் ஆயிடுமா? அப்ப ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர்மா 12. அப்ப கிரேட்டர் தென் 0 வந்துருமா இல்லையா? அப்ப கிரேட்டர் தென் 0னா இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள் எங்க இருக்குது? outside. Therefore the point -2, 1 is outside of circle. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. இதே போல சப்டிவிஷன் 2 பாருங்கப்பா. சப்டிவிஷன் 2 பாயிண்ட் நம்பர் 2. சோ another பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0, 0. இது x, இது y. சோ அப்ப அதே ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண சொல்ல இது 0, 0, 0, 0 -5. அப்ப ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர்மா -5 less than 0. அப்ப less than 0 அர்த்தம் inside the point 0, 0 is inside of circle. ஓகேவா? சோ கடைசி மூணாவது பாத்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்கம்மா. மூணாவது பாயிண்ட் வந்து -4, -3. இது x, இது y. சோ ஈக்குவேஷன் 1 நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணதுல -4 ஸ்கொயர் பண்ணா 16, 3 ஸ்கொயர் பண்ணா 9. சோ ரெண்டையும் பெருக்கினா நமக்கு +20. இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் -6. சோ கடைசி நமக்கு ஆன்சர் -5. சரியாப்பா?
திங்க் பண்ணி பாரு. இந்த ரெண்டையும் கூட்டுங்கப்பா. இது மொத்தம் 3 வாட் இஸ் ஆன்சர்? 40 45. இந்த ரெண்டையும் கூட்டினா மைனஸ் கழிச்சா 39. So greater than 34. ஓகே 34. சரியா? அப்ப 34 அப்படிங்கிறது greater than 0 தானப்பா. அப்ப greater than 0 என்ன அர்த்தம்? The point outside the circle. எழுதிக்கப்பா. The point minus 4, minus 3 is outside of circle. Next question கான notes பாத்தீங்கன்னா condition for equation of tangent to the circle. என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டிஷன் படிக்க போறோம். எதுக்குன்னா ஒரு லைன் ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் இருக்கு. ரெஃபரன்ஸ் டயகிராம் வரையறேன். இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் பண்ற a ஸ்கொயர் போட்டு அப்போ கண்டிப்பா இந்த சர்க்கிள் 0,0 வரைக்கும் போற மாதிரி நினைச்சுக்கோ. அடுத்து இந்த லைன்ல ஒரு புள்ளி வழியா என்ன பண்றோம்? ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையும். ஒரு டேஞ்சன்ட் லைன். அப்போ இது ஒரு லைன் தான். இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி ஜெனரல் ஃபார்ம் y mx plus c வச்சுக்கலாம். சார் இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் தான் சார், கன்ஃபார்ம் டேஞ்சன்டா தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் இந்த சர்க்கிள் வந்து இந்த லைன் வந்து இந்த சர்க்கிள் என்னவா தான் இருக்கும்? டேஞ்சன்ட் அப்படின்னா வாட் இஸ் a கண்டிஷன்? சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா இப்ப கண்டிப்பா நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு சென்டர் இருக்கும். அடுத்தப்பா இப்ப இந்த சென்டர்ல இருந்து நம்ம ஒரு லைன் வரையில இது ரேடியஸ். சரியா? அப்போ இதுதான் நமக்கு பெர்பெண்டிகுலர் லைன். அப்போ இந்த ரெண்டையுமே லிங்க் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஜெனரேட் பண்ண கொடுப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும் தான் படிக்க போறோம். c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் m ஸ்கொயர். அப்ப இந்த ஃபார்முலாவை இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கண்டிப்பா இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா டேஞ்சண்டா இருக்கும் அப்படிங்கிறது மீன். சரியா இல்லையா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க சொல்ல இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸையும் அடுத்தது இந்த பெர்பெண்டிகுலர் லைன் கூட லிங்க் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர்ல இந்த ஃபார்முலா டிரைவ் ஆகும். சோ அத வந்து நீங்க புக் அவுட் பாத்துக்கோ. இப்போ என்ன பண்ணிக்கோ? இது ஃபார்முலாவை எழுதி வச்சுக்க. c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் m ஸ்கொயர். எக்ஸர்சைஸ் 5.1 ல क्वेश्चन நம்பர் 8 என்ன கொடுத்திருக்காங்கன்னா if y is equal to 2 root 2x plus c is tangent to the circle அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா c உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? அப்புறம் கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? அதுல ஃபார்முலா எழுதிக்கலாம். சோ கண்டிஷன் சரியா? எதுக்கான கண்டிஷன்? ஒரு லைன் வந்து ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் அப்படின்னா ஃபார்முலா வந்து c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் m ஸ்கொயர். அப்ப இதுல c கண்டுபிடிக்க போறோம். a யும் m யும் தெரிஞ்சா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் given லைன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. given லைன் y is equal to 2 root 2x plus c. இத கம்பேர் பண்ணுங்க. ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் y is equal to mx plus c கூட கம்பேர் பண்ணா x உடைய கோஎஃபிஷியன்ட் m, x உடைய கோஎஃபிஷியன்ட் 2 root 2. அப்ப m உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 root 2 வந்துரும். சோ c உடைய ஆன்சர் என்ன? c தான். அப்ப c equal to c னு வச்சுக்கங்க. அப்ப நமக்கு என்ன கிடைச்சாச்சுன்னா m ரெடி c ரெடி. அது ஏற்கனவே வருமா இல்லையா? சோ அடுத்து சர்க்கிள் கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இத கம்பேர் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? கண்டிப்பா 16 வந்துரும். அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் ரெடி ஆயிட்டு இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்ப இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ண சொல்ல பாத்துட்டே வாங்க. c ஸ்கொயர் தான். a ஸ்கொயர் வந்து 16 1 பிளஸ் m ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 root 2 அப்படியே. அப்ப 2 root 2 the whole square. சோ பிராக்கெட் போடுங்க. அப்ப ஆன்சர் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 into 2 ஸ்கொயர் பண்ணா 4 2 ஸ்கொயர் பண்ணா 2 4 2 சார் 8 plus ஆன்சர்
9. அப்ப நமக்கு c is equal to root of 16 into 9 போடலாமா? root வந்தாலே plus or minus வந்துரும். அப்ப ஆன்சர் c ஓட ஆன்சர் plus or minus. சோ நமக்கு 16 வெளிய வந்தா 4, 9 வெளிய வந்தா 3. அப்ப ஆன்சர் plus or minus 12. சோ இதான் நமக்கு தேவையான c உடைய ரிசல்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन காண்டி சோ அடுத்த டாபிக் படிக்க போறோம். ஹெட்டிங் பாருங்க, find the center and radius of the given circle. ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு சென்டரையும் ரேடியஸையும் கேட்க போறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா ரிவர்ஸா பண்ண போறோம். இவ்வளவு நேரம் படிச்சதுக்குள்ள சென்டர் கொடுப்பாங்க, ரேடியஸ் கொடுப்பாங்க, அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பார்த்துருந்தோம். ஆனா இங்க நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ரிவர்ஸா என்ன பண்ண போறோம், சென்டரையும் ரேடியஸையும் பண்ண போறோம். அதுக்கு ப்ரீவியஸா உள்ள ஃபார்முலா நமக்கு தேவைப்படுது. இப்போ டைப் 1 நம்ம ஈக்குவேஷன் x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இந்த ஃபார்முலால நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. இதுல இருந்து சென்டர் யாருன்னா ஈஸியா சொல்லிடுவேன், h, k. சோ ரேடியஸ் யாரு அப்படின்னா உடனே சொல்லலாம் வாட் இஸ் தி ரேடியஸ் ஓட ஆன்சர் r அப்படி சொல்லுங்க. சரியா? இப்போ அடுத்த ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் கொடுக்குறாங்க சார். அப்ப வாட் இஸ் தி சென்டரோட ஆன்சர் 0, 0. So what is the radius ஓட ஆன்சர்? radius ஓட ஆன்சர் r. இது கல்வி படிச்சதுதான். ஆனா இப்போ மூணாவது டைப் படிக்கிறோம். இந்த மூணாவது டைப் யாருன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஃபார்முலா தெரியும் எல்லாத்துக்குமே, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c equal to 0. இப்படி கொடுக்க சொல்ல இந்த சம்ம ரெண்டு பேட்டர்ன் பண்ணுங்க. ஒன்னு டைரக்ட் ஃபார்முலா, அப்படி இல்லனா இந்த சம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மூலமா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு மாத்தணும். அது கொஞ்சம் என்னது சம் பெருசா கொண்டு போயிடும். சரியா? காம்ப்ளிகேஷனா போயிடும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மாத்தினீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்துடும், டைப் 1. அதுக்கப்புறம் பண்ணலாம் இந்த ஃபார்முலா வந்துடலாம். சரியா? அப்ப டைரக்ட் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா சென்டரோட ஆன்சர் -g, -f and radius answer root of g square plus f square minus c. அப்போ நமக்கு மூணாவது ஃபார்முலால ஒரு மூணு சம் இருக்குது. அதனால நீ டைரக்ட் ஃபார்முலாவை படிச்சீங்கன்னா சம் எப்படி போயிடும் இன்ஷாஅல்லாஹ் ரொம்ப ஈஸியா போயிடும். அப்படி இல்ல சார் டைரக்ட் ஃபார்முலா மறந்துட்டு அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மூலமா x ஐயும் y ஐயும் ஹோல் ஸ்கொயருக்கு மாத்திட்டு மத்த டேர்ம் ரைட்ல கொண்டு வந்து பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைப்புக்கு மாத்தின சம்ம சால்வ் பண்ணுங்க. அது உங்களோட இஷ்டம். சரியா? இந்த ஃபார்ம் நோட் பண்ணிக்கங்க. எக்ஸர்சைஸ் 5.1 क्वेश्चन 11 find the center and radius of the following circles. டோட்டல் 4 சம் இருக்குது. அத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால டைப் 1 க்கு மாத்த போறோம். அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா x ஸ்கொயர் நான் x minus 0 the whole square போடலாமா பிளஸ் அடுத்து நடுவுல இங்க மைனஸ் வரணும் ஃபார்முலா படி. அதனால y minus of -2 the whole square போடலாமா ஈக்குவல் டு இத நான் 0 ஸ்கொயர் ஆன்சர் 0 தானப்பா. அப்ப இத கம்பேர் பண்ணிக்கிறேன். சோ கம்பேர் டு சோ ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இது கம்பேர் பண்ண சொல்ல எனக்கு சென்டரோட ஆன்சர் h, k is equal to h ஓட ஆன்சர் இந்த மைனஸ்க்கு அப்புறம் h ஓட ஆன்சர் 0. சோ k ஓட ஆன்சர் இந்த மைனஸ்க்கு அப்புறம் அப்ப k ஓட ஆன்சர் -2. அப்ப சென்டரோட ஆன்சர் 0, -2. அடுத்து the square விட்டுட்டீங்கன்னா ரேடியஸ் ஓட ஆன்சர் என்ன இருக்கும் 0. அப்ப இந்த இடத்துல ரேடியஸ் ஓட ஆன்சர் 0. அப்ப ஃபர்ஸ்ட் சம் ஓட ஆன்சர். சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்க. சோ given circle வந்து என்ன பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. இப்ப டைரக்ட்டா கம்பேர் பண்ண போறேன். சோ கம்பேர் டு ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பாருங்க, x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus 2gx plus 2fy plus c equal to 0. இதுல இருந்து g யும் f யும் c யும் எல்லாம் இருந்தாதான் அது ப்ரொசீட் பண்ண முடியும். சரியா? அப்ப x ஓட ஈக்குவல் 2g. அப்ப இங்க x ஓட ஈக்குவல் 6. அப்ப ஆன்சர் 2g equal to 6 னா
g ஓட ஆன்சர் என்னமா வந்துரும் 3 வந்துருமா சோ அடுத்து பாத்தீங்கன்னா y ஓட கோஎஃபிஷியன்ட் 2f அப்ப 2f is equal to சம்ல y ஓட கோஎஃபிஷியன்ட் -4 அப்ப f ஓட ஆன்சர் -2 சோ கடைசி கான்ஸ்டன்ட் டேர்ம் c அப்ப c ஓட ஆன்சர் 4 அப்ப இது ரெடி ஆயிடுச்சு இங்க போட போறது சென்டரோட ஃபார்முலா -g, -f is equal to so -3, +2 அப்ப என்ன முடிச்சாச்சுன்னா சென்டரோட ஆன்சர் கிடைச்சிட்டு சோ அடுத்து நமக்கு யார் வேணும் பாத்தீங்கன்னா ரேடியஸ் வேணும் சோ ரேடியஸோட ஃபார்முலா r equal to root of g square plus f square minus c equal to root of g so g ங்கிறது 3 ஸ்கொயர் பண்ணா 9 plus -2 ஸ்கொயர் பண்ணா 4 minus c ஓட ஆன்சர் 4 so 4 cancel answer root 9 வெளிய எடுத்த ஆன்சர் 3 இங்க பிளஸ் ஆ மைனஸ் வருமா வராது ஏன் வராதுப்பா ரேடியஸ் வந்து cannot be negative only positive அப்ப இந்த இடத்துல ரேடியஸ் ஆன்சர் 3 இதான் நமக்கு தேவையான ஆன்சர் சப்டிவிஷன் நம்பர் 3 பாருங்க x square plus y square minus x plus 2y minus 3 equals 0 கொடுத்திருக்காங்க சோ இதுவும் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க அப்ப இத என்ன பண்ண கம்பேர் பண்ணுங்க ஜெனரல் ஈக்குவேஷன் கூட compare to x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0 x ஓட கோஎஃபிஷியன்ட் 2g அப்ப 2g is equal to answer -1 அப்ப g ஓட ஆன்சர் -1/2 சோ அடுத்து பாத்தீங்கன்னா y ஓட கோஎஃபிஷியன்ட் 2f is equal to 2 அப்ப f ஓட ஆன்சர் 1 அடுத்து கான்ஸ்டன்ட் ஆஃப் c is equal to answer -3 அப்ப சென்டர் பாத்தீங்கன்னா -g, -f answer +1/2, -1 அடுத்து ரேடியஸ் சோ ரேடியஸ் ஃபார்முலா root of g square plus f square minus c equal to root of this square பண்ணுப்பா 1/4 அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணா 1 அடுத்து மைனஸ் இன்னொரு மைனஸ் சோ +3 ஆ போயிடும் சரியா இந்த ரெண்டையும் கூட்டினா 4 இப்போ எல்சிஎம் எடுத்துறோமா எல்சிஎம் எடுத்த ஆன்சர் 4 4 16 16 + 1 ஆன்சர் 17 அப்ப root of 17/4 இந்த 4 வெளிய வந்துரும் ஆன்சர் √17/2 சோ இதான் தேவையான ரேடியஸ் சப்டிவிஷன் நம்பர் 4 பாத்துக்கோ அதே ஜெனரல் ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க ஆனா ஜெனரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ண சொல்ல x² and y² உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு நல்ல கவனிச்சு பாரு x² உடைய கோஎஃபிஷியன்ட்டும் y² கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்குது இல்ல அப்ப 2 இருக்குதுனால அத நம்ம 1 ஆ மாத்துறோம் அப்ப எல்லா இதுமே 2 ஆ டிவைட் பண்ணலாம் அப்ப divide by 2 அப்ப எல்லா இதும் 2 ஆ டிவைட் பண்ணா x² plus y² minus 3x plus 2y plus 1 equal to 0 இப்போ கம்பேர் பண்ணுவோமா so compare two general equation formula x² plus y² plus 2gx plus 2fy plus c equal to 0 இப்போ 2g ஓட ஆன்சர் -3 g ஓட ஆன்சர் -3/2 அடுத்து 2f ஓட ஆன்சர் 2 f ஓட ஆன்சர் 1 அடுத்து கான்ஸ்டன்ட் c ஓட ஆன்சர் 1 சரியா அப்ப இங்க இருந்து சென்டர் நான் இங்க எழுதிறேன் சென்டர் c is equal to -g, -f அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா +3/2, -1 சோ அடுத்து ரேடியஸ் சோ ரேடியஸ் ஃபார்முலா root of g square plus f square minus c equal to root of g ஸ்கொயர் பண்ணா 9/4 ஓகே மைனஸ் பிளஸ் ஆகுதுல பிளஸ் அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் சோ இங்க நமக்கு 1 கேன்சல் ஆயிடுமாப்பா ஆன்சர் 9/4 சோ வெளிய எடுத்த ஆன்சர் 3/2 or 1.2 இத தேவையான ரேடியஸ் சோ ஒரே ஒரு சம் காண்டி ஒரு கணக்கு படிக்க போறோம் என்ன கணக்கு பாத்தீங்க characteristics of equation of circle சோ அந்த characteristics அப்படிங்கற வார்த்தையான கண்டிஷன் போடுங்க இப்போ எல்லாத்துக்குமே சர்க்கிள் உடைய ஜெனரல் ஈக்குவேஷன் தெரியும் சோ வாட் இஸ் தி ஜெனரல் ஈக்குவேஷன் அப்படினா x² plus y² plus 2gx plus 2fy plus c equal to 0 இதான் சர்க்கிள் நல்லாவே தெரியும் இந்த சர்க்கிளுக்கு சில ரூல் ஒன்னு ஃபர்ஸ்ட் ரூல் வந்து it is second degree equation of x and y it is second degree of x and y அப்ப என்ன சார் அர்த்தம் x க்கும் y க்கும் பவர் 2 தான் இருக்கு x க்கும் பவர் 2 தான் இருக்கணும் y க்கும் பவர் 2
ஏதாச்சும் ஒன்னு பவர் ஒன்னா இருந்தாலும் கியூபா இருந்தாலும் சர்க்கிள் கிடையாது. சரியா இல்லையாப்பா? இட் இஸ் a second degree of x and y. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் coefficient of x square is equal to coefficient of y square, but ரெண்டுமே not equal to 0. 0 மட்டும் இருக்காது. coefficient of x square coefficient of y square ஒண்ணா தான் இருக்கும், ஒரே சைனா தான் இருக்கும். மைனஸ் மைனஸ் இருக்கலாம், மைனஸ் தான் பின்ன பிளஸ் ஆமா. ஒரு क्वेश्चन கேட்டி அதுதான் சொல்றேன். அதே பிளஸ்ஸா தான் இருக்கும். ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸா இருந்தா சர்க்கிளே கிடையாது. சரியா இல்லையா? ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா, மூணாவது கண்டிஷன் எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற டேர்மே இருக்காது. எக்ஸ் ஒய் சேனோ டேர்மே இருக்காது. அதனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் நமக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இந்த மூணு கண்டிஷனுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அது சர்க்கிள். இதுல ஒண்ணு தப்புனாலும் சர்க்கிள் கிடையாது. சார் வந்து செகண்ட் டிகிரி இல்ல, ஒண்ணுக்கு பவர் 2 இருக்கு, ஒன்னு பவர் 3, சர்க்கிள் கிடையாது. சார் ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ இருக்கு, பட் ரெண்டுக்குமே என்னது? ஒன்னு +2 ஒன்னு -2, சர்க்கிள் கிடையாது. சார் அந்த ஈக்குவேஷன்ல xy சேர்ந்து 3xy இருக்குது, சர்க்கிள் கிடையாது. அப்ப இந்த மூணு கண்டிஷனுமே அது பூர்த்தி பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா என்னவா இருப்பாங்க? சர்க்கிளா இருப்பாங்க. இல்ல ஏமாச்சும் ஒரு கண்டிஷன் தப்புனா என்ன கிடையாது? வந்து சர்க்கிள் கிடையாது. இந்த கண்டன பேஸ் ஒரே சம பார்க்க போறோம். பாத்துட்டு क्वेश्चन 12 பாரு. if the equation ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, என்ன வார்த்தை கொடுக்காம represent a circle, இது சர்க்கிள்னு சொல்லிட்டான். represent the circle, இது சர்க்கிள் சொல்லியாச்சு. அப்படின்னா p and q உடைய வேல்யூ என்ன, and also determine center and radius of the circle. இதுல நாலு விஷயம் கேக்குறோம். நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் பாருங்க. so what is the equation? 3x square plus 3 minus p into xy plus qy square minus 2p x equal to 8pq. பல pq கண்டுபிடி. சோ மேல ஒரு கண்டிஷன் படிச்சோம். அந்த கண்டிஷன் படி இது செகண்ட் டிகிரி, ரெண்டுக்குமே x ஸ்கொயர் இருக்கு y ஸ்கொயர் இருக்கு. கண்டிஷன் 1 ஓகே. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் சமமா இருக்குமா இல்லையா? கண்டிஷன் படி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் is equal to கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3, இங்க y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் q, அப்ப q ஓட ஆன்சர் 3 ரெடி ஆயிடுப்பா. ஓகேவா? அடுத்து இன்னொரு கண்டிஷன் படிச்சோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy equal to the answer 0. அப்ப இந்த xy க்கு என்னமா இருக்காங்க? 3 minus p is equal to 0. therefore p ஓட ஆன்சர் என்ன வந்துரும்? 3 வந்துரும். அப்ப p யும் q ஓட ரெடி பண்ணியாச்சுப்பா. ரெண்டையுமே இந்த கொடுத்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிரோமா? சம் ஈக்குவேஷன் 1ல. சரியா? அப்ப ஈக்குவேஷன் 1 becomes எப்படி மாறும் போது பாருங்க. எங்கலாம் p இருக்கோ அங்க 3 போடு, எங்கலாம் q க்கு அங்க 3 போடுங்கனா ஆன்சர் 3x ஸ்கொயர். இங்க 3 3 0, அப்ப xy போயிடும் பிளஸ் 3y ஸ்கொயர். p க்கு பதிலா 3 போடுங்கனா minus 6x equal to 8 into 3 into 3. நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். 3x ஸ்கொயர் plus 3y ஸ்கொயர் minus 6x. இது எல்லா இதையும் ப்ராடக்ட் பண்ணோம். அப்படி 72. அப்ப minus 72 equal to 0. சரியா? சர்க்கிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து சென்டர் ரேடியஸ் பண்றாருன்னா ஜெனரல் பேட்டர்ன் மாறும். ஜெனரல் பேட்டர்ன்ல x ஸ்கொயருக்கு முன்னாடியும் y ஸ்கொயர்னா என்னதான் இருக்கணும்? 1. அப்ப எல்லாம் 3 ஆ டிவைட் பண்ணுவோமா? சோ டிவைட் பை 3. அப்ப 3 ஆ டிவைட் பண்ணா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் minus 2x minus 2 4 24 equal to 0. சோ கம்பேர் பண்ணுங்க. compare to general equation x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இங்க இருந்து 2g is equal to minus 2. அப்ப g ஓட ஆன்சர் minus 1. அடுத்து 2f is equal to 0. f ஓட ஆன்சர் என்ன? y இல்ல. அடுத்து c ஓட ஆன்சர் minus 24. இங்க இருந்து சென்டர் வந்து minus g, minus f. அப்ளை பண்ணீங்கன்னா 1, 0. அடுத்து ரேடியஸ். சோ ரேடியஸ் ஃபார்முலா root of g square plus f square minus c equal to root of g. g ஸ்கொயர் பண்ணா 1 plus 0 plus அதாவது minus square minus
plus 24. So கூட்டினா 25 வெளியே வந்தா 5. So இதான் நம்ம தேவையான ரேடியஸ். எக்ஸைஸ் 5.1ல ரிமைனிங் ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிக்க போறோம். என்ன டாபிக்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் ஆஃப் எனி கர்வ். ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் ஆஃப் எனி கர்வ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனி கர்வ் அப்படிங்கிறது வந்து இங்க நான் படிக்கிற டாபிக் வந்து சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப இந்த ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் 5.4ல ஒரு கொஸ்டின் வச்சு அதுக்கான கண்டென்ட் தான் இது. சரியாப்பா? அப்ப இந்த கான்செப்ட் படி என்ன பண்ண போறோம், எந்த கர்வ் கொடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு டேன்ஜென்ட் வேணும் அப்படின்னா இந்த ரூல, இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், அது ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்டா மாறும். சரி இல்லையாப்பா? சோ இந்த ரூல் அப்படிங்கறத பாருங்க. சோ எனி கர்வ்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிவன்ல உங்களுக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் கொடுப்பாங்க. அந்த சர்க்கிள்ல என்ன பண்ண கன்வெர்ட் பண்ண போறோம், கன்வெர்ட் எதை கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயரை பாக்குறீங்களோ அங்கெல்லாம் x1 மாத்துங்க. எங்கெல்லாம் y ஸ்கொயரை பாக்குறீங்களோ அங்கெல்லாம் y1 மாத்துங்க. சரியா? அடுத்து எங்கெல்லாம் x பாக்குறீங்களோ அங்கெல்லாம் x plus x1/2 அப்படின்னு மாத்துங்க. எங்கெல்லாம் y பாக்குறீங்களோ அங்கெல்லாம் y plus y12 அப்படின்னு மாத்துங்க. மாத்திட்டீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஜெனரேட் ஆகும். அந்த ஈக்குவேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். சரியாப்பா? எந்த கர்வ் கொடுத்தாலும் இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க மாத்தின பிறகு ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் யாராவது இருப்பாங்க, டேன்ஜென்ட் உடைய ஈக்குவேஷனா இருப்பாங்க. இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். சரியாப்பா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் கண்டுபிடிச்சிருவோம். ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சு இத நம்ம ஈக்குவேஷனா நார்மலா மாத்தணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ல கேட்பாங்க. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலும் சேர்ந்தா இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அப்படின்னு கிடையாது, ஒன் ஆஃப் த லைனோட ஈக்குவேஷன். அப்போ நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் எழுதுறேன். அதோட ஜெனரல் ஃபார்முலா ax plus by plus c equal to 0. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத நான் நார்மலா மாத்த போறேன் சார். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படின்னா 10th படிச்ச அதே கான்செப்ட். ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நார்மலா மாத்துறாருந்தா எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட், y உடைய கோஎஃபிஷியன்ட் பிளேஸ் மாறும். அப்போ p x ன்னு வரும், இங்க a y வரும். நடுவுல என்ன சைன் இருக்கோ அது ஆப்போசிட்டா மாத்திருக்கேன். பிளஸ் k அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா மாத்திட்டு 0 போட்டீங்கன்னா இதுதான் தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். k உடைய வேல்யூ இதுக்கு கண்டிப்பா ஒரு கிவன் பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட x y எடுத்து இதுல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு k உடைய ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். k மறுபடியும் இதுல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இருக்கும். சரிப்பா? இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க எதை வந்து எதுவா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அதே மாதிரி டேன்ஜென்டா மாத்தணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா சேஞ்ச் பண்ண போறோம். இதான் இதுக்கான ப்ரொசீஜர். क्वेश्चन 9 பாத்தீங்கன்னா பாருங்க, find the equation of tangent. சோ டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. ஆல்சோ நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்கா, எந்த பாயிண்ட்ல நமக்கு டேன்ஜென்ட்டும் நார்மல் வேணும் அப்படின்னு தெளிவா சொல்லுங்க. சரியா? அப்ப என்ன பண்ண போறோம், கிவன் எழுதிக்கிறேன். சோ கிவன் சர்க்கிள் இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் யாருமா, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 6y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்ப இதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார், ஆல்ரெடி மேல படிச்சிருப்போம். அதை கவனிச்சு பாருங்க. ஒரு கர்வை நம்ம டேன்ஜென்டா மாத்தணும் அப்படின்னா எங்கெல்லாம் x ஸ்கொயர் இருக்கோ அங்கெல்லாம் x1 போடணும். எங்கெல்லாம் y ஸ்கொயர் இருக்கோ அங்கெல்லாம் y1 போடுங்க. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் x plus x1/2 போடுங்க. எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் y plus y1/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேன்ஜென்ட் ரெடி ஆயிடும். அப்ப இந்த சர்க்கிள் என்ன பண்ண வந்து டைரக்டா டேன்ஜென்டா மாத்த போறேன். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் ஃபார்முலா
எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் எக்ஸ் ஒன் மாத்திருங்க, ஒய் ஸ்கொயரை ஒய் ஒய் ஒன் மாத்துங்க, மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பை 2 போட்டுருங்க, பிளஸ் 6 ஒய் ஒய் பிளஸ் ஒய் ஒன் பை 2 போடுங்க. ஸோ மொத்தத்தில் அப்படி இருக்கும். கான்ஸ்டன்ட் டைம் 8 ஈக்குவல் 0. அதுக்கு என்ன கிடைச்சிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் கிடைச்சிட்டு இப்போ x1 y1 யாரு, இந்த புள்ளியில x1 y அதுக்கு கட் பண்ணிக்க 1 டைம், இது 3 டைம், இது 1 டைம், இது 3 டைம், உள்ள கொண்டு பெருக்கிருங்கப்பா. ஆன்சர் x x1 plus y y1 உள்ள பெருக்கினா minus 3x minus 3x1 plus உள்ள பெருக்கினா 3y plus 3y1 minus 8 equal 0. அப்ப அடுத்த பாயிண்ட்னால இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சோ பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 2, 2 இது x1 இது y1. சோ apply the answer 2x plus 2y minus 3x. இந்த 2 apply பண்ணீங்கன்னா minus 6 plus 3y. இங்க 2 apply பண்ணீங்கன்னா plus 6 minus 8 equal 0. இதோட சிம்பிளிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா சோ இங்கே x கழிச்சா minus x, இங்கே நமக்கு y இருக்குது, இங்கே y இருக்குது. சோ கூட்டினா நமக்கு ஆன்சர் 5y and கான்ஸ்டன்ட் நம்பர் minus 6 plus 6 cancel, answer minus 8 equal 0. இப்போ இதுல எப்பவுமே x உடைய ஆன்சர் மைனஸ் இருக்க கூடாது. அப்ப எல்லா இது மைனஸா மல்டிப்ளை பண்ணுங்க. சோ மல்டிப்ளை பை மைனஸ், அப்ப எல்லா இது மைனஸா மல்டிப்ளை பண்ணா x minus 5y plus 8 equal 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். அடுத்து என்ன கேக்குறாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கேக்குறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் படிச்சாச்சு. அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அப்ப இந்த இடத்துல நார்மலுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் y உடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து மாத்துங்க, நம்பர் மட்டும் மாத்துங்க. அப்ப ஆன்சர் 5x, ஆன்சர் 5x, இங்க y நடுவுல என்ன இருக்கு சைன் மாத்திருங்க, பிளஸ். சோ பிளஸ் a equal to 0. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ பாயிண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 2 இது x இது y. சோ அப்படியே x y வேல்யூ அப்படிங்க 2 போட்டீங்கன்னா 2 by 10 plus 2 plus a equal to 0. therefore k உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா -12. k க்கு மறுபடியும் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 5x plus y minus 12 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்.